எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் வந்து பால்ராஜ். நான் வந்து நாம் தமிழர் கட்சியோட மாநில இளைஞர் பாசறை செயலாளராக இருக்கேன். திருநெல்வேலி மாவட்டம் சேரன்மது தாலுகாவில் ஓடைக்கரை துலுக்குப்பட்டிக்கு ஒரு கிராமத்தில் வந்து ஒரு தனியார் கல்குவாரி நிறுவனம், அதாவது ஃபைன் ஸ்டார்னு சொல்லக்கூடிய ஒரு கல்குவாரி வந்து என்ன சொல்றதுன்னா விதிகளை மீறி செயல்படுது. அது மட்டும் இல்லாமல் அந்த குவாரி வந்து மக்கள் வாழக்கூடிய பகுதிக்கு மிக அருகில் இருக்கிறதுனால அங்கே மிகப்பெரிய பிரச்சனை. அவங்க வெடி வைக்கிறதா இருக்கட்டும், அவங்க அந்த கல்குவாரியில் தோண்டும் போது அவங்க கூட அந்த வரக்கூடிய அதிர்வு சத்தங்கள்னால மிகப்பெரிய அளவில் அந்த மக்கள் பொதுமக்களுக்கு வந்து ஒரு இன்னல்கள் வந்துட்டு. ஆனால் அதை பற்றி நம்ம நிறைய தடவை வந்து அரசு அதிகாரிகிட்ட முறையிட்டாச்சு. சேரன்மதையோட நம்ம கோட்டாட்சியர் அலுவலகத்தில் கொடுத்தாச்சு. இன்னைக்கு வந்து நேரடியாக வந்து மாவட்ட ஆட்சித்தலைவரை பார்த்து அதுக்கான மனு கொடுத்துருக்கோம். ஆனால் அந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தை அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்குவாரி செயல்படக்கூடிய இடத்துல பல கிராமங்கள் இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய சாலைகள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா கிராமப்புற சாலைகள், அந்த இணைப்பு சாலைகள் தான். அந்த சாலைகள் வந்து 16 வீல் கொண்ட வாகனங்கள் வருது. அதாவது இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட விதிகளுக்கு உட்பட்டு தான் செயல்படுது அப்படிங்கிறாங்க. அப்போ எந்த அளவில் எனக்கு அரசாங்கம் செயல்படுது, அத்தனை விதிகளையுமே அவங்களுக்கு ஏற்றார் போல, அரசாங்கத்துக்கு ஏற்றார் போல, அரசியல்வாதிகளுக்கு ஏற்றார் போல, பெருமுதலாளிகளுக்கு ஏற்றார் போல விதிகள் எல்லாம் மாற்றிட்டு இன்னைக்கு எல்லாமே விதிகளுக்கு உட்பட்டு தான் செயல்படுது அப்படிங்கிற மாதிரி மக்களை ஏமாத்துறாங்க. நாங்கள் வந்து இப்போ சொல்லியிருக்கோம், எங்களுக்கு நேரடியாக வந்து கலாய்வு பண்ணி இதில் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, மக்கள் எந்த அளவுக்கு இன்னலுக்கு உள்ளாகிறாங்கிறத பார்த்து சரியான ஒரு தீர்வை கொண்டு வந்து அந்த கல்குவாரியை கட்டாயமாக மூடணும் அப்படிங்கிறது தான் எங்களோட கோரிக்கை, நாம் தமிழர் கட்சியோட முழுமுதற் கோரிக்கை. இதை ஒருவேளை செய்ய தவறும் பட்சத்தில், இந்த கலாய்வுக்கு வராத பட்சத்தில், ஆய்வு பண்ணி அதுக்கு சரியான தீர்வு சொல்லாத பட்சத்தில் வந்து நாம் தமிழர் கட்சி அங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கிராம மக்களையும் ஒன்று திரட்டி மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை முன்னெடுத்து அந்த குவாரியை நாங்கள் கட்டாயமாக நிறுத்துவோங்கிறது இந்த பதிவு மூலமாக மக்களுக்கு தெரியப்படுத்தும். நன்றி.